ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாம நம்மளை உதறி தள்ளிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா பேசின உறவு, ரொம்ப அன்பா இருந்த உறவு, இந்த உறவு திடீர்னு பேசாம உதறி தள்ளிட்டு போகும்போது என்ன பண்ண, இவங்க பழையபடியும் நம்மகிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம எண்ணங்கள் யோசிக்கிறது உண்டு. உண்மையா இல்லையா? இப்படி ரொம்ப நல்ல அன்பா இருந்த உறவு, ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருந்த உறவு இப்போ உங்களை உதறி தள்ளிட்டு பேசண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா? அவங்க கிட்ட போய் இந்த ஒரு சொல்ல மட்டும் சொல்லுங்க, அவங்களே தேடி கண்கலங்கி தேடி பேசுவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு, ரொம்ப நேசம் வச்ச உறவு, ரொம்ப பாசமா இருந்த உறவுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட உறவுகள் திடீர்னு பேசாம உதறி தள்ளிட்டு போவாங்க. எனக்கு நீ இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி வேண்டாம் சொல்றதுக்கு காரணங்கள் ரெண்டு டைப்பா நான் பிரிப்பேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம மீது ஏதாவது ஒரு தவறு இருந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படும்படியா ஏதாவது ஒரு தவறை நம்ம செய்திருந்தோம்னா அந்த வார்த்தைகளை அவங்க சொல்லலாம், நம்மளை விட்டு விலகி போகலாம், வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க மேல அளவு கடந்த அளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பாசத்தையும் காமிச்சிருப்பாங்க. அந்த பாசம் எல்லாம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா அலட்சியப்படுத்தியிருப்பீங்க. அந்த பாசத்தை கண்டும் காணாதது மாதிரி. புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். முதல்ல கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், அந்த அன்பு அவங்களுக்கு நீங்க கொடுக்க மறந்து அவங்கள ஒரு அலட்சிய பார்வையில நீங்க பார்க்கும்போது அவங்க மனசு ரொம்ப வேதனைக்குள்ள போதும் அப்படிங்கிற ஒரு சலிப்பு நிலைமைக்கு உங்ககிட்ட பேசாம விலகி போகலாம். ஆனா அவங்க உண்மையாவே உங்க மீது அன்பு வச்சிருப்பாங்க. நீங்க கொடுத்த அந்த அலட்சியத்தினால, அந்த வேதனையினால இனி போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க பேசாம உதறி தள்ளிட்டு போகலாம். குறிப்பா நம்பிக்கை உடையும் போதும் இந்த இதை பண்ணுவாங்க. அதான் மனிதனுடைய கேரக்டர். ரொம்ப அன்பு வச்சவங்க என்னன்னா, ஒரு சின்ன தவறு பண்ணுனா அவங்களால தாங்க முடியாது. ஐயோ, இவங்க ஒரு சின்ன வார்த்தை தான் நீங்க பேசியிருப்பீங்க, இவங்களா இருந்துட்டு இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. அதனால தான் ஒருத்தவங்க உண்மையா அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. மேபி ஒருவேளை அவங்க காரியத்துக்கு மட்டும் உங்ககிட்ட பேசி பழகிருப்பாங்கன்னா, உங்ககிட்ட பேசி போதும் சலிச்சு போயிருப்பாங்கன்னா, இனி போதும்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னா, உங்க சலிச்சு போய் இருக்கிற நேரத்துல இன்னொரு உறவு புதுசா வரும்போது அவங்க மேல அவங்களுக்கு ஒரு அன்பு ஏற்பட்டு அவங்க உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா வேற ஏதாவது ஒரு காரணத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்களை விட்டுட்டு வேண்டாம் இனி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உதறி தள்ளிட்டு போவாங்க. போக மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு வார்த்தைகள் மூலம் உங்க மனசை காயப்படுத்திட்டு போவாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது நிறைவேறதுனால இந்த வேலை பண்ணுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு போலியான உறவு. உன்னை விட உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ இனி உன்கிட்ட தெரிஞ்சுக்க எதுவுமே இல்லை, உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அவ்வளவு ஹெல்ப் எனக்கு கிடைச்சிடுச்சு, இனி நீ ஹெல்ப் பண்ண அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டில நீ இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அவங்க விட்டுட்டு போகலாம். பண தேவைக்காக வர்றவங்க. அதே போல அன்பு, லவ் அப்படிங்கிற ஒரு இதுல மேரேஜுக்கு முன்னாடியே சிலவங்க உடம்பு ரீதியான ஒரு தொடுதலுக்கு உள்ளாகி அவங்க தன்னை இழந்த பிறகு இவங்ககிட்ட இனி அனுபவிக்க எதுவுமே இல்லை அப்படிங்கும் போதும் விட்டுட்டு போகும். இவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துருங்க, கொடுத்துறாதுங்க. எல்லாம் இழந்த பிறகு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை தான் வரும்.
எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி என்ன செய்வாங்க, பேசிட்டு மனசை காயப்படுத்திட்டு கலத்தி விட்டுட்டு போவாங்க. அன்பு உடம்ப தொட்டுதான் அந்த அன்பை ப்ரூஃப் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. நிறைய பேர் என்னன்னா ஒரு அன்பான வார்த்தைக்கு மயங்கி தன்னையே இழந்துட்டு லாஸ்ட்ல தெருவுல நெற்கதியா நிக்கிற சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால ஒருத்தங்க அன்பா இருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணுக்கு பல முறை யோசிங்க, இவங்க பண்ணது உண்மையான அன்பா அப்படின்னு சொல்லி. உண்மையான அன்பு என்னைக்குமே உடம்புல இப்படி பண்ணி தான் அதை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யாது, யோசிக்காது. அதனால ஒருத்தங்க உடம்பு ரீதியா தான் நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துன்னா நீங்க தயவு செய்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றது நல்லது. இப்படி தனியை இழந்த பிறகும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் விழிப்போட இருக்கணும். எல்லாம் கொடுத்துட்டு கண் கலங்கி நின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் எது நடக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி யாராவது ஒருத்தங்க லைஃப்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க. இது ஒரு போலியான அன்பு. உதறி லாஸ்ட்ல எல்லாம் அனுபவிச்ச பிறகு உதறி தள்ளிக்கிட்டு தான் போகும். ஆனா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு முகமூடி போட்டுட்டு வருவாங்க. அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சாதாரண ஒரு அன்பை வணைஞ்சது மாதிரி உள்ள வார்த்தைகளை சொன்ன உடனே தாய் தகப்பனுக்கு மேல இல்லாத அக்கறை அன்பெல்லாம் வருது இல்ல. அதுக்கு பிறகு எல்லாம் விட்டுட்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போன பிறகு கஷ்டப்படுறது நீங்க மட்டும்தான். தயவு செய்து இப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வராங்கன்னா அவங்கள விட்டுட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது, எதனால கலத்தி விட்டுட்டு போறாங்க, உதறி தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். அவங்ககிட்ட இப்போ போலியான அன்பு ஒருத்தங்க காணிச்சு போலியான ஒரு தன்மையை இது பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையா ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இப்போ ஆச்சரியமா இருக்கு, ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு உறவு, ஒரு போலியான உறவு பெரும்பாலும் உடம்பு டச் பண்ண விடாதீங்க. அப்படி விட்டுட்டு போச்சுன்னா நன்றி சொல்லிட்டு அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க. மொட்டங்கி போய் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு போய் இருக்காதீங்க. என்னாலையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரணும் உள்ளுக்குள்ள. உன் மீது நான் உண்மை அன்பை வச்சிருந்தேனே, நீ அந்த அன்பை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி அது வைராக்கியமா தான் வளருமே தவிர அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஒண்ணுக்கு பல முறை நீங்க எவ்வளவுதான் உண்மையான அன்பை கொடுத்து அவங்க உங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு உறவு வந்ததுனால உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க மீது உங்களுக்கு அன்பு அக்கறை வரக்கூடாது. இப்பமாவது இவங்க உண்மையான ரூபம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு அவங்க முன்ன வாழ்ந்து காணிச்சு தலை நிமிர்ந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தானே விட்டுட்டு போறாங்க. பணத்துக்காக சிலவங்க விட்டுட்டு போவாங்க. அவங்க முன்ன வாழ்ந்து சவாலை எழும்பி நின்று வாழ்ந்து காணிங்க. அதுதான் உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதில் அடி. யோசிப்பாங்க, இவ்வளவு நடந்த பிறகும் இவங்க வெளியே இவ்வளவுக்கு வாராங்களே அப்படின்னு சொல்லி. அவ்வளவு உங்க வளர்ச்சி இருக்கணும். மொட்டங்கி போய் அழக்கூடாது. அவங்க தந்தது உண்மையான அன்பு இல்லை, போலியான அன்பு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையான அன்பு நம்ம மீது தப்பு இருந்து அலட்சியப்படுத்தி நீங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பழையபடியும் அன்பா நடந்துக்குங்க. இது ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு உறவு பழைய உறவுகளை மறந்துட்டு புதுசா ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு உடனே ஓடி போவாங்க பாருங்க. அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க, முன்னேறுங்க. இதுதான் உங்களுக்கு சரியான பதிலடிங்க. கண் கலங்க வைக்கணும் உங்க முன்னேற்றத்தை பார்த்தவங்க. ஓகேவா? அதனால கலங்காதீங்க. யாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகுங்க. நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுட்டு பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.